நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிருங்க. நேற்று பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அலுவலக உதவியாளர், மசால்ச்சி, வாட்ச்மேன், தோட்டக்காரர் இந்த மாதிரி பணியிடங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் நடந்தது. 14/7/2025 நடைபெற்றது. அந்த சமயத்துல நடைபெற்றது. பல்வேறு கட்டங்களாக அந்த நடைபெற்றது. சென்னை, மதுரை அந்த மாதிரி ஒரு 8 மண்டலங்கள்ல பிரிச்சு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இனச்சுழற்சி வாரியா கட் ஆஃப் மார்க் இருந்தது. அதனால சில மாவட்டங்கள்ல கட் ஆஃப் கம்மியா இருந்தது, சில மாவட்டங்கள்ல கட் ஆஃப் கூட இருந்தது. அது அந்தந்த மாவட்ட போட்டியாளருடைய நிலைமையை பொறுத்து மாறும் அப்படின்னு நான் பல்வேறு வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் நான் ஸ்டார்டிங்ல கொடுத்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்தது. அதுக்கடுத்து நிறைய பேர் இதெல்லாம் வராது அதெல்லாம் வராதுன்னு நிறையலாம் சொன்னீங்க. பல்வேறு பேக் சேனல்லையும் மார்க்கெல்லாம் கம்மியா சொல்றதுனால நீங்க அது ஃபுல்லா டெய்லி பார்க்குற சூழ்நிலையை உருவாக்கி அவங்க தான் அதிகமான ஏர்னிங் பண்ணாங்க. உங்களுக்கு தான் அதிகமான லாஸ். இப்ப செகண்ட் லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதாவது 1:10 அப்படிங்கிற ரேஷியோல கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ரேஷியோல தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது அவங்க செய்முறை ப்ராக்டிக்கலுக்கு 1:5 அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணணும். அப்ப அந்தந்த கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா பழைய வீடியோ நல்லா பாருங்க, நான் அந்த இது தெளிவா சொல்லியிருப்பேன். உங்க கம்யூனிட்டியில நீங்க ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்து உங்களுடைய கம்யூனிட்டியில 2 போஸ்டிங்க்கு இப்ப 1:10ங்கிற ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஆள் ஆப்சண்ட் ஆகிருந்து, இல்ல சரியா டாக்குமெண்ட் கொடுக்காம இருந்து, அப்ப அந்த இனர் சுழற்சி கம்யூனிட்டிக்கு சரியான ஆள் ஃபிட் ஆகாதனால அதுக்கு அடுத்த உள்ள நபரை கூப்பிட்டுருப்பாங்க. இப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா சராசரியா இப்ப இந்த செகண்ட் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு சராசரி ஆவரேஜா ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. அதுல முதல்ல ஒரு 500 சராசரியா ஒரு 500 பேர்கிட்ட 2 நாட்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 250 அப்படிங்கிற ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து செகண்டா ஒன்னு போட்டு 14/7 18/7 வரை மெசேஜ் அனுப்பாம அதை பார்க்காம வராம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுலயும் நிறைய பேர் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த 200 செகண்ட்ல இதுல 200ல இன்னும் நிறைய பேர் டிஎன்பிசில பாஸ் பண்ணி வேற எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இப்ப கரண்ட்ல அதுல போகாம இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி இப்ப கூப்பிட்டுருக்காங்களா செகண்ட் லிஸ்ட் போட்டு அதுல அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் டிஎன்பிசில பாஸ் பண்ணி போயிருந்து அதுலயும் ஆப்சண்ட் ஆகினாங்க அப்படின்னா 3வது லிஸ்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா அந்தந்த கம்யூனிட்டியில 1:, அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து தான் ப்ராக்டிக்கலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இப்ப இது கரெக்டா ஈக்குவல் ஆயிருச்சு, கரெக்டா அந்த கம்யூனிட்டி வைஸா கரெக்டா ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. சப்போஸ் ஈக்குவல் ஆகல, நிறைய பேர் திரும்ப ஆப்சண்ட். கடந்த முறை பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்ன போட்டிருந்தேன் இவ்வளவு பெர்சன்டேஜ்லாம் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அது கரெக்ட் தான். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஒரு இமேஜ் எல்லாம் போட்டிருப்பேன். சரிங்களா? ஆமா, 100க்கு 60 பேர் வந்திருக்காங்க, 40% ஆப்சண்ட். அது கரெக்ட் தான், ஈக்குவலா தான் வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 72% பேர் அட்டன் ஆயிருக்காங்க. மீத உள்ள பேலன்ஸ்ல ஒரு 28% வரையாதான் ஆப்ஷன்ல இருக்காங்க. அதுவும் கரெக்டா ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ப்ராக்டிக்கல் வச்சிருவாங்க. சரிங்களா? அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் ஆனதுதான். நீங்க 85 மார்க் 90 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வெரிஃபிகேஷன்ல போய் இருந்துட்டு செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு தான் ப்ராக்டிக்கல். சப்போஸ் அவர் போகல, இல்ல அதுக்கு தகுந்த சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு வேலையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காம நம்ம சேனல்ல அடுத்தடுத்து படித்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கான வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால அதை ஃபாலோ பண்ணி இப்பயே அப்ளை பண்ணிருங்க.
இந்த கோர்ட்டு வேலையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. சில நேரங்கள்ல இது கவுத்தி விட்டுருச்சு அப்படின்னா திரும்ப உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிரும். அதனால ஃபேக்ட் சேனல் வந்து 1002 இது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், எல்லா சேனல்லையும் சொல்லல. ஒரு 4, 5 சேனல் வந்து சேவை மனப்பான்மையோட ஓரளவு நல்ல தகவல் குடுக்குறாங்க. அதை தவிர்த்து நெறைய ஃபேக்ட் சேனல்லாம் இருக்கு. அவங்களுடைய எய்ம் வந்து லாபம், ஏர்னிங் பண்றது தான். அந்த வலையில போய் சிக்கி விழுந்துராம, கரெக்ட்டான சேனல மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.